ஹாய், ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையுடைய ரிசல்ட் வந்து இருக்கு. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அப்டேட் பண்ணாம வந்து இருக்காங்க. அதனால இந்த ரிசல்ட் எப்போ தான் வந்து அப்டேட் வந்து குடுப்பாங்க அப்டின்ற மாரி நெறைய எதிர்பார்ப்புகள் வந்து இருந்திருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு வந்திருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் நாளை முதல் 10 மணி அளவுல கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்டின்ற மாரி தான் தகவல் வெளியாகி வருகின்ற நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஒரு டவுட்டாக வந்து நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலமா கால் பண்ணி கேட்கும்போது கன்ஃபார்மா ரிசல்ட்டு நாளை முதல் அப்டேட் பண்ணலாம் அப்டின்ற மாரி தகவல் வெளியாகிருக்கு. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு வெளியாக போகுது. அதனால அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவலா தான் பார்த்தோன்னா, இப்ப வந்து வெளியாயிருக்கு. அதனால அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடத்தியிருக்காங்க, எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதன் மூலமா அனைவருமே வேலைய வந்து வழங்கியிருக்காங்க, என்ன ப்ராசஸ் தான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் வந்து நடக்கல. அவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து நடக்க போகுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் முன்னுரிமைலாம் வந்து குடுத்துருக்காங்களா? ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் பண்ணுவாங்க? எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது? அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர்லாம் வந்து எப்படி வந்து வழங்க போறாங்க? இதில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைய பொறுத்தளவுக்கு சேலரியெல்லாம் எப்படி வந்து குடுக்க போறாங்க? இது நிரந்தர அரசு வேலையா? அப்படின்ற மாரியெல்லாம் நெறைய பேருக்கு வந்து பெரிய டவுட்டாகவே இருக்கு. இருந்தாலும் இந்த ரிசல்ட் எப்போ? இந்த மாதமாச்சும் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகுமா? அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாட்களாவே 1 1/2 மாத காலங்களாவே நம்பளுக்கு ரிசல்ட்டு இனிமே அப்டேட் வந்து குடுக்கல. எதனால அப்டேட் குடுக்கல? அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்கு. ரிசல்ட் கன்ஃபார்மா நாளைக்கு வெளியாகுமா? அப்படின்றது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னா, இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டுக்காக தான். தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருக்கீங்க. அதனால் ஏற்கனவே வந்து நேர்காணல் முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுகிற அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு குட் நியூஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதனால் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் வெளியாக போகுது. அதனால நாளைக்கு இரவுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா யாருக்காச்சும் வந்து ரிசல்ட் அப்டேட் ஆக போகுது. இதில யாருக்காச்சும் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதெல்லாம் தேனி ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்ஃபார்மா ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால் இவங்களுக்கெல்லாம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிந்திருக்கு. அதனால் ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. இவங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி தான் தகவல் வெளியே இருக்கு. நேற்று நாம டிஆர் ஆஃபீஸ் மூலமா கால் பண்ணி கேட்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் குடுத்துருந்தாங்க. அதனால் கூட்டுறவுத்துறை அமைச்சரும் நேற்று சந்திக்கும்போது இந்த தகவல் வந்து குடுத்துருந்தாங்க. அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாக போகுது. இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் எதனால டிலே ஆகியிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா? சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர்ல வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பதவி உயர்மானம் வந்து குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்டிங்லாம் நம்மளுக்கு வந்து குடுக்க போறோம் அப்படின்ற மாரியும் ஒரு தகவல் வெளியே இருந்துச்சு. இருந்தாலும் ரீசென்ட் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? ஏற்கனவே டிசம்பர் மாதமே நாங்க வந்து ரிசல்ட் அப்டேட் குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரும் கனமழை பெய்தது. அதிலிருந்து இனிமே சில மாவட்டங்கள்ல கூட நேர்காணலே நடக்காம இருக்கு. அந்த நேர்காணல் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே இன்டர்வியூ லெட்டரும் வந்து விடல. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதே மாரி தான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல கன்ஃபார்மா இவங்களுக்கும் இன்டர்வியூகள் வந்து நடத்தப்படும். ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் நாளை முதல் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதனால செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு? எதன் பேஸ் பண்ணி அனைவருமே இதில வந்து வேலை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே வந்து நேர்முக தேர்வு வந்து போயிருப்பீங்க. அது மூலமாக சில பேருக்கு வந்து 5 நிமிடங்கள் வந்து ஒதுக்கி, உங்களுக்கு வந்து 5 கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. அதில நீங்க கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கை என்ன? உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து வழங்கியிருக்காங்க. அந்த மார்க்கும் உங்களுடைய 10த், 12த் மார்க்ஷீட்ல எவ்வளோ மார்க் வந்து வச்சிருக்கீங்க? அதனுடைய கட் ஆஃபும் 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு பண்ணியிருக்கீங்களா? அது மாரி சீனியாரிட்டி அடிப்படையில இருக்கீங்களா? அதெல்லாம் செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ ஃபைனல் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால இதுவரைக்குமே ஒரு 10 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ரெடியா இருக்கு. அதனால
இனிமே ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது தான். ஸோ அதனால் மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்து வரல. ஸோ அதனால் நாளை முதல் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே அப்படின்ற மாதிரி தான் கூட்டுத்தரப்பு மூலமாக ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான நேர்முக தேர்வுக்கான ரிசல்ட்டு ஸோ தகுதி பட்டியல் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ அதனால் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி வாய்ந்தவர்களை தான் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சு எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் ஒன்லி எக்ஸாம் இல்லை, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மார்க்கையே வந்து வழங்கியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் அனைவருமே செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குது, இது வரைக்குமே அனைத்து மாவட்டத்துக்குமே ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இனிமே முடியல, 90% முடித்து வச்சுருக்காங்க. இனிமே 10% வந்து இருக்குது. இப்போ வருகின்ற ஸோ அதையும் அந்தந்த தேதி வந்து ஈரோட்டில் வந்து இடைத்தேர்தலும் நடக்க போகுது இல்லையா? ஸோ இதன் காரணமாக கூட இந்த ரிசல்ட்டு டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் நாளை மறுநாள் கன்ஃபார்மாக ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு நாள் ஒரு 3 நாட்கள் அதுக்கப்புறம் ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸோ அதைத் தொடர்ந்து ஸோ மாவட்டங்கள் வந்து மாவட்ட வாரியாக அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட். ஏன்னா ஈரோட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு தேர்தல் வந்து நடக்குது. மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ அதில் அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரிசல்ட்டு ஸோ கூடிய விரைவில் அனைவருக்குமே தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் ஆகும் அப்படின்னா, ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லாம் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இருந்தாலும் சில பேருக்கு இதை எஸ்எம்எஸ் மூலமாக, மெயில் மூலமாக, உங்களுடைய ஃபோன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு குறுஞ்செய்தி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஸோ அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே நீங்கள் ரிசல்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஸோ நல்லது. ஸோ அதனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய நேமு, ஸோ உங்களுடைய ஸோ டேட் ஆஃப் பர்த் இது 3மே வைத்து ஸோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் அனைவரையுமே நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் சில மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. ஸோ ஏற்கனவே பிப்ரவரியிலேருந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாளை முதல் இந்த ரிசல்ட்டு அப்டேட் ஆக போகுது. ஸோ இதில் யாருக்காச்சும் முன்னுரிமை இருக்குன்னா அப்படின்னா முதல் பட்டதாரி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இதில் வந்து முன்னுரிமை வந்து ஸோ வழங்கியிருக்காங்க. ஸோ இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ தகுதி பட்டியல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஸோ உங்களுடைய வீடு தேடியே சில லெட்டர் வரும். ஸோ அது மூலம் அதுக்கப்புறம் மீண்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஸோ நடக்கும். ஸோ அதெல்லாம் முடித்து விட்டு தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ ரிசல்ட்டு ஸோ அப்டேட் வந்து இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்குவாங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு சில பேருக்கு டவுட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து நிரந்தர அரசு வேலையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிரந்தரமான அரசு வேலை தான். இருந்தாலும் நீங்கள் டெம்பரவரியாக 1 வருடம் ஸோ அல்லது 2, 3 வருடங்களோ ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து ஸோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டணக்கான ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு நாளை முதல் கன்ஃபார்மாக வெளியாக போகுது. ஸோ அதனால் அனைவருமே எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.